ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. இது பார்ட் 4. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபோல்டர். இங்கே நம்ம ஒரு நியூ ஃபைலை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி, மூவ், டெலீட், ஸோ நார்மல் ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இங்கே ஃபுல்லாக உங்கள் வெப்சைட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க, இன்கேஸ் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணனா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பல்கான ஒரு ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் அன்ஜிப்பும் பண்ணிக்கலாம். சிம்பிள். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குன்னு காமிக்கும். மொத்தமாக 7 ஃபைல்ஸ். 7 ஃபைலோடைய மொத்த சைஸ் வந்து 44.86 KB. சிம்பிள். ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சது இல்லையா, FTP இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த FTP இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 30 MBக்கு சம் ஃபைல்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அந்த 30 MB ஃபைலுக்குள்ளே வந்து ஒரு 100 இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 HTML ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுருக்கோங்க. அந்த 100 HTML ஃபைல்ஸையும் உங்களால் ஒன்றா அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த FTP இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து ஃபைல்ஸில்லா. ஸோ இது நார்மலாக எல்லாராலையும் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அதாவது ஆன்லைனில் நம்ம ஃபைல்ஸை போடணும்னா ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு. இந்த 3 தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நம்ம இதை க்ரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான். ஹோஸ்ட் நேம் EU5org. என்னோடய ஃபைல்ஸில் போயிட்டு அதுக்கு நான் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய யூசர் நேம், இது www.andysujesh.tk. அதை நான் என்னோடய யூசர் நேம் ஏரியாவில் போட்டுடுறேன். என்னுடைய பாஸ்வேர்டுங்க. ஓகே, நான் குவிக் கனெக்ட் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கனெக்ஷன்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் என்னோடய ஃபைல்ஸ் லிஸ்டட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆன்லைனில் என்னுடைய ஆன்லைன் சர்வரில் இருக்க ஃபைல்ஸ். எக்ஸாம்பிள், இங்கே என்னெல்லாம் ஃபைல் லிஸ்ட் அவுட் ஆகுதோ அது எல்லாமே என்னோடய ஃபைல்ஸுலால் ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள், இந்த ஃபைல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இமேஜ் ஃபோல்டர் 403, 404, FTP quad, ஸோ இங்கே இருக்குது. ஸோ HTF free எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ஃபைலை வந்து இப்போ நான் இதை வந்து போட போகிறேன். ஸோ இங்கே மேலே வந்து என்னோடய டெஸ்க்டாப்க்கு போயிடுறேன். டெஸ்க்டாப். ஸோ இங்கே டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல இங்கே நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நான் ஜஸ்ட் இப்போதைக்கு என்னுடைய சிம்பிள் ஏதாவது ஒரு ஃபைல் ஜஸ்ட் இந்த இமேஜை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடுறேன். அதாவது என்னுடைய டெஸ்க்டாப்பில் என்னுடைய சிஸ்டமில் இருக்க ஒரு ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த பக்கம் போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் டைரெக்டாக இப்போ இதை ஆன்லைனில் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ஆன்லைன், இந்த ஏரியா வந்து நம்ம கம்ப்யூட்டர். ஸோ ஆன்லைன்லேயும் கம்ப்யூட்டர்லையும் ஒரே ஸ்க்ரீனில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிஸ்டம்லேருந்து நம்ம ஆன்லைனில் இருக்க நம்ம சர்வரில் ஏதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டால் போதும், நம்ம சிஸ்டம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன்லைன் சர்வருக்கு போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ என்ன இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஜஸ்ட் ஓவர்ரைட். ஸோ இன் கேஸ் ஆல்ரெடி ஃபைல் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஓவர்ரைட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே, ஸோ கீழே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்லோட் ஆகுது அப்படின்றத காமிக்கும். இங்கே கியூ எத்தனை இருக்குன்னு அப்படின்றது காமிக்கும். இங்கே ஏதாவது ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஃபைல்ஸ் இருந்தால் காமிக்கும். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது மொத்தம் எவ்வளோ அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் சிம்பிள். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸை ஈஸியாக ஆன்லைனில் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே காமிக்குது பாருங்களா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டது என்னோடய டெஸ்க்டாப்பில் மீ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோக்குள்ளே என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய சர்வரில் போட்டேன். இப்போ அது இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் இந்த பேஜ் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா andysujesh.jpg ஃபைல் இங்கே வந்திருக்கும். சிம்பிள். ஸோ ஒரு வாட்டியும் இந்த இடத்துல லாகின்
இந்த இடத்துக்கு வந்து மெம்பர்ஷிப் ஏரியாவை கிளிக் பண்ணி இந்த EU.org கிளிக் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வரதுக்கு டேரெக்டாக இந்த ஃபைல்ஸ்லாம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கோங்க. திஸ் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு டேரெக்டாக நீங்கள் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் சர்வரில் இருக்க ஃபைல்ஸை எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டாலே போதும், நம்ம ஆன்லைன் சர்வருக்கு போய்டும். சிம்பிளாக வேலை முடிச்சிடும். ஓகே, ஸோ நான் இன்னொரு வாட்டி கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். உங்களுக்கு நம்ம இந்த ஏரியாவை பர்டிகுலராக நீங்கள் போகணுன்னா ஜஸ்ட் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் ஏரியாவுக்கு வாங்க. வந்துட்டு மெம்பர் ஏரியாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் வரும். நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து EU5. ஸோ அக்கௌண்ட் மேனேஜர் இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். பர்ஃபெக்ட், சிம்பிள். ஸோ உங்களுக்கு இப்போ நமக்கு தெரியும் எப்படி ஒரு டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபைல்ஸ் ஆன்லைனில் கொண்டு வரது. அண்ட் 24 hours கழிச்சு தான் அது இந்த எல்லாமே நம்ம வெப்சைட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ நம்ம அக்கௌண்ட் நேம், எப்போ க்ரியேட் பண்ணது, எப்போ எக்ஸ்பீரி ஆகிடுச்சா இல்லையா, அண்ட் சம் ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வெப் ஸ்பேஸ் வந்து நம்ம இதில் வந்து 1.5 GB யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என்ன எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எந்த ஃபைலும் அவ்வளோ வெயிட்டான ஃபைல்ஸ் எதுவுமே நம்ம என்ன அப்லோட் பண்ணல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.